ஹோலி ஸ்மோக்! என்ன மேட்ச்ரா, என்ன லாஸ்ட் கேம்டா இது. ஜித்தேஷ் சர்மா எப்படி ஒரு ஐபிஎல் எண்ட் ஆகணுமோ அப்படி ஒரு லாஸ்ட் மேட்சை எண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஆர்சிபி ஆர் கிவிங் ஹோப் கைஸ். எடுத்து வைங்க கப்ப, அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு. சொல்ல போனா நான்லாம் வந்துட்டு விராட் கோலி அவுட் ஆனோன்னு ஐ லாஸ்ட் ஹோப். இன்னைக்கு வந்துட்டு ஐயோ விராட் கோலி அவுட் அப்ப முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். பட் ஜித்தேஷ் சர்மா அண்ட் மயங்க் அகர்வால் வேற லெவல் பண்ணிட்டாங்க. நான்லாம் மயங்க் அகர்வால் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் மயங்க் அகர்வால் ஒரு அண்டர் ரேட்டட் அப்படி நின்னுட்டா. இன்னொரு சைடு ஜித்தேஷ் சர்மா கேப்டன்ஸ் இன்னிங்ஸ்ரா, கேப்டன்ஸ் நாக்ரா, கிட்டத்தட்ட அப்படியே எமோஷன் ஆகிற அளவு பண்ணிட்டான். ஜித்தேஷ் சர்மாவோட பேட்டிங் பாக்குற அளவுக்கு இன்னைக்கு 3 வாட்டி அவுட் ஆயிருக்க வேண்டியவன், 3 வாட்டி அவுட் ஆயிருக்க வேண்டியது. இன்னைக்கு எல்லாம் வந்துட்டு இட்ஸ் ரிட்டன் கைஸ். எழுதி வச்சிருக்க டிக்வேஸ் ராத்தி, நீ எழுதி வைக்கிறோ இல்லையோ மேல எழுதி இருக்கடா. ஆர்சிபி இன்னைக்கு ஏதோ பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி ஃபைனல்ல டிக்வேஸ வந்துட்டு கிட்டத்தட்ட நான் பல வாட்டி காப்பாத்திட்டேன். நீங்களே பார்த்திருப்பீங்க, பல வாட்டி நான் வந்து டிக்வேஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், பேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவானுங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்டா, என்ன ஹேட் பண்ணுங்கடா, மீ வெர்சஸ் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி டிக்வேஸ் பண்றாங்க கைஸ். முடியலப்பா, எத்தனை வாட்டரா டிக்வேஸ் உன்னை காப்பாத்தி விடுறது. ஆனா ரிஷப் பண்டோட நல்ல மனசு, ரிஷப் பண்ணிட்டு நீ நல்லா இருப்படா, அதாவது செஞ்சுரி போட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோல்சம் மொமெண்ட்டை கொடுத்துட்டு நெஞ்ச நக்கிட்டு போயிட்டாங்க கைஸ் ரிஷப் பண்ட். அப்படியே இன்னைக்கு வேற லெவல். இன்னைக்கு ரிஷப் பண்ட் கடைசி மேட்ச்ல நீ ஃபார்முக்கு வந்து பயமுறுத்து ஆர்சிபியை போட்டு என்ன அடி. நான் நேத்தே சொன்னேன், அதாவது நேத்தே வந்துட்டு ரொம்ப கான்பிடண்டா சொன்னேன், கண்டிப்பா வந்துட்டு ஆர்சிபி அசால்ட்டா எல்எஸ்சி அடிச்சிருவானுங்க அப்படின்னு. எங்க வந்துட்டு தோத்துருவானுங்களோன்ற ஒரு பயம், தோத்து அந்த மும்பை இந்தியன்ஸ் மாங்கா மடையனுங்களை போய் ஃபேஸ் பண்ணணுமோ, அவனுங்க ஒரு மோசமானவனுங்களே அவனுங்களை போய் ஃபேஸ் பண்ணணுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல. அது மட்டும் இல்ல, அன்எக்ஸ்பெக்டட்னா ரிஷப் பண்ட். நான் ஒண்ணு என்ன நினைச்சேன்னா ஆர்சிபிக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா அவனுங்க தான் வந்துட்டு செமிஃபைனல், அதாவது கிட்டத்தட்ட எல்லா பெரிய டீமும் இப்போ வந்துட்டு தோக்குற காரணம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் போய் பிடிச்சிடணும், அதெல்லாம் நல்லா விளையாடணும் அப்படின்னு பயந்து விளையாடுறானுங்க. சின்ன டீம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடுறாங்க, லாஸ்ட் மேட்ச் ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுறாங்க. அதே தான் இன்னைக்கு ரிஷப் பண்ட் ஜாலியா விளையாடுறான். இன்னைக்கு ரிஷப் பண்ட் லேண்டா பாத்தீங்களா, இதுதான் ரிஷப் பண்ட். பிரஷரே இல்ல, ஓனர் பிரஷர் இல்ல, கேப்டன் பிரஷர் இல்ல, நான் பாட்டுக்கு ஆடுறேன் லேண்டா. பட் லேண்ட் பல்ட்டிலாம் அடிச்சாங்க, பல்ட்டிலாம் அடிச்சுட்டு இருந்தாப்பா ரிஷப் பண்ட். பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஆர்சிபி வந்துட்டு ஒரு பெரிய சேஸ் வந்து பண்ணிட்டானுங்க. ஆர்சிபியோட ஹிஸ்டரியிலே இதான் பெரிய சேஸ்ன்னு நினைக்கிறேன். 230 அடிச்சிட்டானுங்க சேஸ் பண்ணி, ஒரு 228 தாண்டிட்டானுங்க. சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சவன ஜித்தேஷ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி எமோஷனா இருந்தா அவன் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது, என்ன நான் ஜெயிச்சே அவனோட டீமுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ உயிரை கொடுத்து விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான்ப்பா இன்னைக்கு. சூப்பர்ரா, கேப்டன்ஸ் நாக்குறா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சவன ஜித்தேஷ் வந்துட்டு பவுலிங் போடுறேன்டா, நல்ல சாய்ஸ். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஹேசல்வுட் வரல. நான் ஹேசல்வுட் வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹேசல்வுட் ஆக்சுவலா வரவே இல்லை. வந்தது யாருன்னா துஷாரா வந்தான். எனக்கெல்லாம் செம கடுப்பா இருந்து, இவனை ஏன்டா போட்டிங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு அவன் தான் சூப்பரா போட்டான். துஷாரா ஸ்ரீலங்கன் பவுலர் இறக்கிட்டானுங்கப்பா, உள்ள இறக்கி ஸ்லோ பாலா போட்டு தாக்குறாங்க. புரியவே இல்லை அவனுக்கு. பிரிட்ஸ்கி எல்லாம் வந்தான், சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். மார்க்ரம்க்கு பதிலாக பிரிட்ஸ்கி வந்தான். பிரிட்ஸ்கி வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர், நல்லா ஆடுவான். பட் அவனோட பாலை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப தயங்கினான், ஏன்னா எல்லாம் ஸ்லோ பாலா வந்துட்டு இருந்துச்சு. நினைச்சேன் போல்ட் ஆவான் அப்படின்னு, ஏற்கனவே போல்ட் ஆகிற மாதிரி தான் சயின்ஸ் கொடுத்துட்டு இருந்தான், அவன் அவுட் ஆயிட்டான். பட் மிச்சல் மார்ஷ் த பைசன், இவனும் ரிஷப் பண்ட் வந்துட்டானுங்க. புரான் வந்துட்டு பின்னாடி போட்டு ரிஷப் பண்ட் நான் வரண்டா அப்படின்னு வந்தான். இவனுக்கு 2 பேருக்கும் மரண பார்ட்னர்ஷிப் போட்டு சாத்தி எடுத்துட்டானுங்க. எல்லா பவுலரையும், தயாலா இருந்தாலும் சரி, குர்னாலா இருந்தாலும் சரி, எல்லாரையும் போட்டு, சுயேஷா இருந்தாலும் சரி. ஷெப்பார்டெல்லாம் குர்னால் அடி வாங்கல அவ்வளோ, இவன் ஷெப்பார்டெல்லாம் செம்ம அடி வாங்கினாப்பா. 50 ரன் போட்டுட்டான். ஷெப்பார்ட் தயவு செய்து இந்த பவுலிங் லைனை விட்டு தள்ளி வைங்கப்பா. அது மட்டும் இல்ல, துஷாரா வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டெம்ப் பக்கத்துல இருந்து பால் போடுறான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க துஷாரா வந்துட்டு நார்மலா வந்துட்டு எல்லாரும் ஃப்ரண்ட் ரீச் இருக்கும் தெரியுமா, அதுல காலை வச்சு போடுவாங்க. ஆனா துஷாரா அம்பையர் பக்கத்துல, கிட்டத்தட்ட அம்பையர் பக்கத்துல இருந்து பால் போடுறான். அதனாலதான் பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஸ்லோவா வர்ற மாதிரி இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நல்ல எக்கனாமிக்கலா போட்டான். எஸ்டேலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. மிச்சல் மார்ஷ் சூப்பரா பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தான். மிச்சல் மார்ஷ் புவனேஸ்வர் குமார் வச்சு தூக்கினான். 2 6 அடிச்சான் மிச்சல் மார்ஷ் ஓவர்ல. அந்த மிச்சல் மார்ஷ் 2 6 அடிச்சான், ஒரு வைடு போட்டான் ஆஃப்ல, அதையும் அடிக்க பார்த்தா. அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு பால் போட்டா மாட்டிக்கிட்டான். புவனேஸ்வர் குமார் செக் வச்சு தூக்கினா. அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரன் வந்தா. நிக்கலஸ் பூரன் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்ட்னர்ஷிப் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரிஷப் பண்ட் தான் ஹைலைட் இன்னைக்கு டேல. செஞ்சுரி போட்டு மாஸ் காமிச்சிட்டு போயிட்டான், பல்ட்டி அடிச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு உண்மையிலே. லக்னோல வச்சு கிட்டத்தட்ட ஆர்சிபி வந்துட்டு எல்லா அவே மேட்சையும் வந்து ஜெயிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். லாஸ்டா சன்ரைசர்ஸோட தோத்தானுங்க. பட் அதுவும்
லக்னோ, இதுவும் லக்னோ தான். கிட்டத்தட்ட எல்லா அவே மேட்சையும் ஜெயிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வாட்டி தான் இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வந்துட்டு டீமா விளையாடுறானுங்க. போய் மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்து பாருங்களேன். இந்த வருஷம் மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்துட்டு பாருங்க. எல்லாருமே மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. எல்லாருமே மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு அடிச்சிருக்கானுங்க. ஜித்தேஷ் அடிச்சிருக்கான், டிம், கோலி, ஃபில் சால்ட் எல்லாருமே வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சிருக்கானுங்க. குருநால் பாண்டியா, வேற யாரு, ஷெப்பர்டு. இதுதான் டீமா விளையாடுறது. ஆனா டீம்ல ஒரே ஒரு வீக்னஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த லியம் லிவிங்ஸ்டன் தான். நான் ரொம்ப நம்பினேன் இன்னைக்கு வந்துட்டு சரி ஒரு பிரேக் கொடுத்து வரானுங்க, ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். சப்பையா அவுட் ஆயிட்டு போயிட்டான். ஒண்ணுமே இல்லாத மாதிரி, அதாவது அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட்டே பண்ண முடியாத அளவு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, டிம் டேவிட் அண்ட் ஹேசல்வுட் வந்துட்டு பிளே ஆஃப்க்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா துஷாரா வந்துட்டு வெளியே போனோம், எப்படி வந்துட்டு கொண்டு வர போறானுங்க? ஷெப்பார்டை வெளியே எடுத்துட்டு துஷாரா உள்ள வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு துஷாரா வெளியே வச்சுதான் ஆகணும். இட்ஸ் சேட், பட் ஹேசல்வுட் வந்தா துஷாரா வெளியே இருக்கணும், வேற வழியே இல்லை. பட் பஞ்சாபை ஃபேஸ் பண்ண போறானுங்க. அவனுங்க இடத்துல வச்சு நியூ சண்டிகர்ல வச்சு அந்த மேட்டர்னா இல்ல, பஞ்சாப் அடிச்சுட்டு சீனா போய் உட்காந்துடணும் ஃபைனல்ல. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆர்சிபி வந்துட்டு எப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹைப்பான ஒரு மேட்ச் விளையாடுறாங்களோ அதுக்கு அடுத்த மேட்சே தோக்குற சைனை நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். போன வருஷம் இந்த சிஎஸ்கேவோட லேண்ட ஒரு மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். அந்த மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே வெளியே போயிடுவாங்க, டக்குன்னு பார்த்தா ஆர்சிபி உள்ள வந்துருவாங்க. நான் அப்பவே அந்த மேட்ச் ரிவ்யூ, என்னுடைய பழைய வீடியோவா இருக்கும், அப்பவே அந்த மேட்ச் ஜெயிச்சோன்னு ஒரு ரிவ்யூ போட்டேன். அதாவது ஆர்சிபி வந்துட்டு இந்த மேட்ச், அந்த வீடியோ இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வீடியோல ரொம்ப பேசியிருப்பேன். அதனால என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, அதாவது ஆர்சிபி என்ன பண்ணணும்னா இந்த மேட்ச் ஜெயிச்சதை மறந்துடணும், நெக்ஸ்ட் மேட்ச் ஃப்ரெஷ்ஷா ஆடணும், இதை பத்தி ஞாபகமே வைக்க கூடாது, நீங்க இன்னும் கப் அடிக்கல அதை நினைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதேதான் இதையும், அதுதான் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, இருந்தாலும் நீங்க கப் அடிக்கல. சூப்பர் மேட்ச், இதெல்லாம் செம்ம மேட்ச். ஆனா கப் அடிக்கல. நீங்க வந்துட்டு கப் அடிச்சுட்டு ஜெயிக்கணும். நீ மத்த எந்த டீமா இருக்கட்டும், அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணிட்டா தலைகீழ ஆடட்டும். மும்பை ஜெயிச்சானுங்களா இந்த மேட்ச், தலைகீழ குதிக்கட்டும். சிஎஸ்கே ஜெயிச்சானுங்களா, பல்டி அடிக்கட்டும். ஆர்சிபி ஜெயிச்சாங்களா, கப் அடிச்சுட்டானா வேலை முடிஞ்சு. கப் அடிக்காம இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு வேஸ்ட். சோ இந்த மேட்ச் வெயிட்டான மேட்ச், பட் இருந்தாலும் அங்க இருக்குது பஞ்சாப் அடிக்கணும், ஃபைனலுக்கு போகணும், அங்க போய் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஆர்சிபி பஞ்சாபை தோக்கடிச்சிருவாங்கன்னு தோணுது. திருப்பி எலிமினேட்டர்ல மும்பைக்கும் ஜிடிக்கும் மேட்ச் நடக்கும் இல்லையா, இதுல மும்பை ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. மும்பை வந்துட்டு ஜிடிக்கு ரிவெஞ்ச் கொடுத்துருவானுங்க, சுமன் கில்லுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு சுமன் கில் சோக் ஆயிடுவான்னு தோணுது, லைட்டா பயப்படுவான்னு தோணுது. ஏன்னா பட்லர் இல்ல, குசால் மெண்டிஸ் வரான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, கொஞ்சம் அந்த டெஸ்ட் கேப்டனா போட்டு கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப ஓட்டுறானுங்க அவனை, இவனை போடலாமா அப்படி இல்லை அப்படி போடலாமான்னு. அதுக்கப்புறம் செகண்ட் செமி ஃபைனல்ல போய் பஞ்சாபும் மும்பையும் ஃபேஸ் பண்ணுவானுங்க. அதுல மும்பை தோத்துருவானுங்கன்னு தோணுது. மும்பை மறுபடியும் தோத்துருவானுங்க பஞ்சாபோட. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு ஆர்சிபிக்கு ஃபைனல் நடக்கும், ஆர்சிபி ஜெயிக்கும். இப்படின்றது என்னோடைய தாட். இதுதான் நான் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வர்ற வழியில, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. ஹிஸ்டரி வந்துட்டு இந்த வாட்டி ஆர்சிபிக்கு ஃபேவரா ரொம்ப இருக்கிற மாதிரி தோணுது. ஆர்சிபி ஃபேன்ஸ், ஆர்சிபி பிளேயர்ஸ் எதையுமே தலைக்கு எடுத்துக்கிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லேன். விராட் கோலியா இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் விராட் கோலி வந்துட்டு சில ரேஜ் ஆகும் போதே நான் அதான் நினைச்சேன், ஐயா விராட் கோலி தயவு செய்து ரேஜ் ஆகாதீங்க, இன்னும் ஐபிஎல் முடியல, நீங்க கப் அடிக்கல, நீங்க கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஹியூமனிட்டியை நம்ம அழிச்சிடலாம். நீ கப் அடிச்சியா, நான் அழிச்சிடுறேன், போய் ஒரு ஆர்சிபி ஃபேனா போய் நான் அழிச்சிடுறேன், மொத்த சிட்டியுமே நான் கொளுத்திடுறேன், கவலைப்படாதீங்க. ஆனா அதுக்கு தட்டும் சூத்தை மூடிக்கொண்டு நன்றாக விளையாட வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். சோ இன்னைக்கு பேட்டிங் யார் வந்தானுங்க அப்படின்னா, ஃபில் சால்ட், விராட் கோலி வந்தானுங்கப்பா. நல்ல சால்ட்னா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே மரியாதை இல்லாம 4 அடிச்சுதான் ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஹைலைட் யாருன்னா வில் ஒருக்கு தான். ஒருக்கு வந்தாலே விராட் கோலிக்கு மூடி எறியுதுன்னு நினைக்கிறேன், அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஒருக்க பார்த்தாலே அடிக்க ஆரம்பிச்சிடறா விராட் கோலி. பட் உண்மையிலே வில் ஒருக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருந்து, என்னதான் 2 விக்கெட் எடுத்தாலும் ஃபீல்டிங்லயும் அவன் கோட்டை விடுறான், பவுலிங்லயும் அவனுக்கு செம்மாடி அடிக்கிறானுங்க. 76 ரன் கொடுத்துருக்கான். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பாவமா இருந்து, ஏதோ ஒரு ஃபாரின் காலேஜுக்கு வந்துட்டு அங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லாத மாதிரி வெளில பாவமா அப்படியே முடிச்சிட்டு இருந்தான். அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி. சொல்ல போனா இன்னைக்கு எல்எஸ்ஜி ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய பேருக்கு கையில பட்டு போயிட்டு இருக்கு. கையில பட்டு எங்கடா போகுது கையில பட்டு உங்களுக்கு, அந்த அளவு மோசமா வந்து ஃபீல்டிங் இருந்துச்சு எல்எஸ்ஜி. பட் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் சூப்பரா ஆடினானுங்க. ஃபில் சால்ட் ஒரு ஸ்லோவரான ஒரு பவுன்சருக்கு அவுட் ஆயிட்டான் அந்த ஆகாஷ் பாலுக்கு. அதுக்கப்புறம் கோலியும் பட்டிதாரும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தானுங்க. சரி பட்டிதார் தான் அடிப்பான்னு பார்த்தா பட்டிதாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த செகண்ட் எண்ட் ஆஃப் ஐபிஎல் வந்துட்டு ஒரு ஃபார்ம்லே இல்ல, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிறான், வரான் போறான். என்னப்பா நீ எப்பா நீ தான் மெயின் கேப்டன், கொஞ்சம் ஒரு இன்டென்ட்டோட இருக்கலாம். சும்மா மூஞ்சி நீங்க பாருங்களேன், ரஜத் பட்டிதார மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்ணும் போது தான் வெறுப்பா இருக்கும் எனக்கு.
இதே மாதிரிதான் விராட் கோலி சில சமயம் பண்ணுவான். மேட்ச் தோத்தாலும் சோகமா இருப்பான். எனக்குலாம் சோகமா இருக்காது, எரிச்சலா இருக்கு எனக்குலாம். அப்பெல்லாம் விராட் கோலி பார்க்குமா. அதேதான் பட்டிதாரு, நீ கேப்டன்ரா, தெம்பா இருமேன், ஒரு பாசிட்டிவிட்டி காமி, நான் அடிக்க வரேன் அப்படின்ற மாதிரி. சென்னையில வச்சு இந்த சிஎஸ்கே மேட்ச் பார்த்திருப்பீங்க, சென்னையில வச்சு நடந்த இந்த சிஎஸ்கே மேட்ச், அதெல்லாம் எவ்வளவு சூப்பரா விளையாடுவான். அவன் ஆடுற ஷாட்லாம், அவன் அடிக்கிற சிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப ஏதோ சொம்ப மாதிரி வந்து விளையாண்டுட்டு போறான், வெறியாகுது, டென்ஷன் ஆகுறான். சரி, அவன் அவுட் ஆனவன ஆக்சுவலா மயங்க் அகர்வால் அப்பதான் இறக்கி இருக்கணும். லியம் லிவிங்ஸ்டன்லாம் அந்த டைம்ல வர்ற ஆளே கிடையாது. லியம் லிவிங்ஸ்டன் இறக்கி விட்டானுங்க, அவனும் அவுட்டு. நல்ல வேலை இந்த ரிவ்யூவை அவன் எடுக்கல, கிளம்பி போயிட்டான்ப்பா லியம் லிவிங்ஸ்டன் டக் அவுட் ஆனா எனக்கு செம காண்டாச்சு, அவ்வளவுதான் போல அப்படின்ற மாதிரி. அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த விராட் கோலியா தான் வந்து உங்களுக்கு ஊம்பிட்டு இருக்கணுமா? எப்ப பார்த்தாலும் விராட் கோலியா வந்து உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் காப்பாத்தி விடணுமா? வேற எவனுமே விளையாட மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ஒரு காண்டாச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மயங்க் அகர்வால் வந்தா விராட் கோலி அவுட் ஆயிட்டான். விராட் கோலி அவுட் ஆறது எப்படி தெரியுமா அவுட் ஆறான்? ஏதோ விருப்பப்பட்டு அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னடா ஷாட் இது, என்னடா ஷாட், இதெல்லாம் ஷாட் ஆடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் ஏற்கனவே சொல்லேன், டிக்வேஷ் வந்துட்டு விராட் கோலி விக்கெட் எடுக்கணும். இது நான் வந்துட்டு அந்த டிக்வேஷ்க்கு சப்போர்ட் பண்ண தெரியுமா, அந்த அபிஷேக் சர்மாக்கும் டிக்வேஷ்க்கு சண்டை நடக்கும்போது அந்த ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன், இந்த மேட்ச்ல என்ன நடக்கணும்னா, டிக்வேஷ் வந்துட்டு விராட் கோலி விக்கெட் எடுக்கணும், விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டு சைன் போடணும், அம்பையர் வந்துட்டு நோபால் தரணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப விராட் கோலி வந்து ரிவெஞ்ச் கொடுப்பான், அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா அது வந்து ஜித்தேஷ் சர்மாக்கு நடந்திருக்கு இன்னைக்கு. எப்படியோ அந்த யூனிவர்ஸ் வந்து அது கொடுக்குது பாருங்களேன். நான் ஒண்ணு எதிர்பார்த்தேன், அது வேற ஒண்ணு கொடுத்துட்டு போயிட்டு, நான் விராட் கோலிக்கு எதிர்பார்த்தேன், ஆனா அது ஜித்தேஷ் சர்மாக்கு வந்துட்டு. என்னமா நடக்குதுடா இன்னைக்கு மேட்ச்ல. மயங்க் அகர்வால் ஃபர்ஸ்ட் அண்டர் ரேட்டடான நாக்கு, ஒன்னும் பெரிய புளுத்தி மாதிரி நான் சிக்ஸ் அடிக்கிறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. டீசென்டா ஒரு எப்படி சொல்ல, ஒரு ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடி சைலண்டா இருக்கிற இடம் தெரியாம அவன் பாட்டுக்கு அந்த சைடு அடிச்சுக்கிட்டே இருக்கான் மயங்க் அகர்வால். இந்த சைடு ஜித்தேஷ் சர்மா நான் அடிச்சே ஆவண்டா அப்படின்ற மாதிரி அடிச்சான். ஆனா நடுவுல ஒரு டைம் வந்துச்சு, இந்த வில்லருக்கு ஒரு ஓவர்ல ரன் அவுட் ஆயிருப்பான். மயங்க் அகர்வால் கால் பண்ண ஓடுன்னு ஜித்தேஷ் பாலை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிருப்பான். நல்ல வேலை வில்லருக்கு வந்துட்டு போதையில இருந்தனால ஒரு இலவும் தெரியல, கண்ணு முன்னு தெரியாம பாலை போட்டான், ஜித்தேஷ் தப்பிச்சான். அதுல ஒண்ணு தப்பிச்சான், ஜித்தேஷ் 21ல இருக்கும்போது ஒண்ணு தப்பிச்சான். அதுக்கப்புறம் டிக்வேஷோட ஒரு இது வந்துச்சு, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பான். எனக்கெல்லாம் சுர்ன்னு வந்துச்சு, டே இதெல்லாம் ஒரு ஷாட்டா, இப்ப இந்த ஷாட் தேவைதானா? 49ல இருக்கும்போது, அதாவது ஜித்தேஷ் வந்து 49ல இருந்து அவுட் ஆகும்போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இவன் வாழ்க்கையில 50 போட மாட்டான் போலப்பா, இவன் வாழ்க்கையில ஒரு 50 கூட தொட மாட்டான் போல, இவன் 50 போட வந்தாலே ஏதாவது ஒண்ணு நடந்துருது அப்படின்ற மாதிரி இருக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பான், கேட்ச் பிடிச்சிருவான், டிக்வேஷ் உடனே சைனை போடுவான். சைனை போட்ட உடனே வந்துட்டு ரிஷப் பண்டே சொல்லிடுவான், டே அது நோபாலு, கால் அங்க வச்ச அப்படின்றான். சூப்பர் நோபால். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிட்டான் டிக்வேஷ், செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அதாவது இந்த நோபால் வந்துட்டு நான் விராட் கோலிக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் பார்த்தா டிக்வேஷ் இவன் ஜித்தேஷ்க்கு நடந்துட்டு. அதுக்கப்புறம் டிக்வேஷே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு அவனுங்க பவுலிங் யூனிட்ல யார் நல்லா பவுலிங் போட்டான்னா டிக்வேஷ் தான். நீங்க வேணா பாருங்க, அவன் தான் நல்லா போட்டிருக்கான் இன்னைக்கு, விக்கெட் எடுக்காட்டி அவன் தான் நல்லா போட்டிருக்கான், சூப்பரா பவுலிங் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பவுலிங் போடும் போது அவனே போய் ரன் அவுட் ஆக்கி விட்டான். அது வந்து ஆக்சுவலா ரன் அவுட்டே கிடையாது, அவன் ஃபுல்லா வந்து முடிச்சு ரன் அவுட் ஆக்கி விடுறான். பட் ரிஷப் பண்டோட நல்ல எனக்குலாம் வந்து செம்ம காண்டாச்சு. இதை வந்துட்டு நான் இப்ப எப்ப காப்பாத்த போறேன்னா, ஆக்சுவலா அது ஒருவேளை அவுட்டா இருந்தேன்னா, பட் அது ப்ராப்பர் அவுட் இல்ல, அது நாட் அவுட் தான். பட் இருந்தாலும் என்ன வந்துட்டு ரொம்ப கடுப்பேத்திட்டான் டிக்வேஷ் வந்துட்டு, என்னடா ஸ்பிரிட் ஆஃப் த கிரிக்கெட்டை கொல்றியடா இது அப்படின்ற மாதிரி. சரி அவுட் தான் என்னதான் இருந்தாலும் இவனை எப்படிதான் இப்ப நம்ம காப்பாத்துறதா அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்துட்டான் டிக்வேஷ் வந்துட்டு. சரி இவனை எப்படி நம்ம இப்ப வந்துட்டு பேக் அடிக்கிறது, சப்போர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி. நான் இவனை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இதுக்கு மேல இவனை என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வெறுக்க வைக்கிறான் என்ன பர்பஸா, டே என்ன வெறு என்ன வெறுத்து தொலை அப்படின்ற மாதிரி வரான் டிக்வேஷ். சோ ரிஷப் பண்டே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னா, ரிஷப் பண்டே ஹேட்ஸ் ஆஃப் டே அதை பண்ணதுக்கு. அதாவது நம்ம ஒழுங்கா பண்ணாட்டியும் அவனுங்க அடிக்கட்டும் அப்படின்ற ஒரு இது இருக்கு பாத்தியா. ஜித்தேஷோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரிஞ்சிச்சு பாத்தியா. ஜித்தேஷ் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டாங்க சொல்ல போனா, நானே வந்துட்டு கொஞ்சம் ட்ரோல் பண்ணேன். ஏன்னா 2 வாட்டி அவன் கேப்டனா இருந்திருக்கான், அது 2 வாட்டியும் தோத்துட்டா பாவம், பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த சன்ரைசர்ஸ் அப்போ டாஸ்க் நிற்கும் போது இன்னசென்ட் மாதிரி நிற்பான், ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரவி சாஸ்திரி வந்து பேசிட்டு இருக்கும் போது ரவி சாஸ்திரி நோக்கி பேசிட்டுமா, எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு ஒரு சின்ன பையன் மாதிரி பேசிட்டுமா. அதனாலே வந்துட்டு இன்னைக்கு அடிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சு சாத்தி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் தெரிஞ்சவன உம்மால மரண அடிச்சு முடிச்சாச்சு, மரியாதையே இல்லை எல்எஸ்சிக்கெல்லாம். இன்னைக்கு செம்ம அடிச்சு முடிச்சிட்டான். சூப்பரான செலிப்ரேஷன். ஆர்சிபி
எப்படியாச்சும் கப் அடிச்சிருங்கடா, எப்படியாச்சும் கப் அடிச்சு முடிச்சிருங்க. இந்த பஞ்சாபை முடிச்சிருங்க, எல்லாரையுமே முடிச்சிருங்க. இன்னைக்கு இந்த மேட்சை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். ப்ரிவியூ, பிளே ஆஃபோட ப்ரிவியூ வந்துட்டு நான் நாளைக்கு நைட்டு போடுறேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லா இந்த மேட்சை பத்தி மட்டும் தான் பேசணும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நாளைக்கு எந்த பிளேயர் வருவான், எவன் வரமாட்டா, ஷெப்பார்டு வருவானா, ஏன்னா அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். ஸோ பிளே ஆஃப் ப்ரிவியூ வந்துட்டு நாளைக்கு நைட்டு போடுறேன். இன்னைக்கு ஃபுல்லா இந்த மேட்சை பத்தி தான் நான் போடுறேன். இன்னைக்கு மேட்ச்ல ஜித்தேஷ் சர்மா தான் அஃப்கோர்ஸ் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, விராட் கோலி ஆர்சிபிக்காக 9000 ரன்ஸை தாண்டி விட்டான். சூப்பர் விராட் கோலி, அப்படியே ஒரு T20 ரன்ஸை தாண்டி ரெக்கார்டை உடைச்சுக்கிட்டே இருக்கியாடா. யார் தாண்ட முடியும்? அதாவது நம்ம இதுல இப்படி ஒரு பிளேயர் விராட் கோலி, என்ன மாதிரி ஒரு பிளேயர், எல்லா மேட்ச்லயும் ஒரு 50 போட்டுறாங்க கைஸ். விராட் கோலி அவுட் ஆயிட்டாதான் ஒரு பிரஷரே வருது, பயமே வந்துருது. பாத்திருக்கீங்களா? விராட் கோலி ஒருவேளை ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டா நமக்கே பயம் வந்துருது. ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வர்ற அளவு விராட் கோலி நம்மளை பண்ணி விட்டு போயிடறான். சோ அந்த அளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்கான். உண்மையிலே இந்த நான் ஆதி காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் வந்துட்டு 2008ல இருந்து 15 வரை சரியான சிஎஸ்கே ஃபேன். 2016ல இருந்து இப்ப வர நான் வந்து ஒரு விராட் கோலி ஃபேன் சொல்லலாம். எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், மத்த ஏதாவது ஒரு டீம் ஜெயிச்சாலும், பஞ்சாப் ஜெயிச்சாலும் எனக்கு ஹாப்பி அப்படின்ற மாதிரி. பட் விராட் கோலி ஜெயிச்சே ஆகும். ஏன்னா விராட் கோலி எல்லா இதையும் அடிச்சுட்டு இது மட்டும் அடிக்காத போது அது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட உயிரே கொடுத்துட்றான் ஆர்சிபிக்கு. அவ்வளவு ரன் அடிச்சிருக்கான். அவ்வளவு ரன் கொடுத்தும் அவன் ஜெயிக்காத போது நமக்கு கடுப்பா இருக்கும்ல. அதனாலே விராட் கோலி ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. சோ என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், நான் மறந்துட்டேன். நான் சொல்ல வந்த பாயிண்ட மறந்துட்டேன்னா, இந்த சீசன்ல தான் வந்துட்டு ஆர்சிபி டீமா விளையாண்டுருக்கானுங்க. அந்த ஒரு ஓல்டன் டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் மட்டும் தான் விளையாடுவானுங்க. 250 ரன் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய திறமை வந்துட்டு ஆப்போனட்டுக்கு இருக்கும். ஏன்னா பவுலிங் அவ்வளவு குப்பை மாதிரி இருக்கும். விஸ்வேந்திர சகல் மட்டும் தான் நல்லா போடுவாங்க, வேற எவனுமே நல்லா போட மாட்டான். அந்த அளவு சாச்சிருவானுங்க. ஆனா இந்த வாட்டி டீமா விளையாடுறானுங்க. இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு டீமா விளையாடுறானுங்க. முன்னாடிலாம் ஒரு மாதிரி ஏதோ காசுக்காக வர்ற மாதிரி இருக்கும். பட் உண்மையிலே டீமா விளையாடுறானுங்க. தயவு செய்து கவுத்துறாதீங்க. இந்த மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஒரு டார்க் ஹார்ஸ் மாதிரி. தே கேன் ஹைஸ்ட் இட். அவங்க ராப் பண்ணிட்டு போயிடுவானுங்க, வந்தாலும் டிராஃபியை தூக்கிட்டு போயிடுவானுங்க. அவனுங்களை மட்டும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கு முன்னாடி செமிஃபைனல்ல போய் பஞ்சாப் அடிக்கணும். சோ இதோட ப்ரிவியூவை நான் நாளைக்கு போடுறேன். இன்னைக்கு இந்த மேட்சை பத்தி மட்டும்தான் பேசணும்ன்றேன், பேசிட்டேன் கைஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கு எப்படி இருந்து, யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு ஜித்தேஷ் சர்மாவோட கேப்டன்சி? உண்மையிலே பட்டிதார் வந்தா கரெக்டா இருக்குமா? பட் ஜித்தேஷ் சர்மாவோட கேப்டன்சி வந்து சில இதுல கொஞ்சம் ஃபிளா இருந்துச்சு. மேபி அது ஒரே ஸ்டேடியம்ல, இந்த ஸ்டேடியம்ல இருக்கிறதுனால அப்படி இருக்குதா அப்படின்னு என்னன்னு தெரியல. ஏன்னா பட்டிதார் வந்துட்டு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறான். எனக்கு அது ஒரு மாதிரி காண்டாகுது எனக்கு இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஜித்தேஷ் சர்மா உண்மையிலேயே கேப்டன்ஸ் நாக் ஆடிட்டான். பட் ஃபீல்டுல வந்துட்டு கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பவுலர்ஸை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது தோணுச்சு. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி தே டிட் குட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படியாவது கப்படிங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தனா அவனுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே guys, see you in another video and remember it, always be on top. Cheers.